போலி மாதிரி இருக்கு. போலியா? ஆமா. ஓ, சூப்பரா இருக்கு. என்ன பொடி சொல்லுங்க? தேங்காய் பொடி தான் இருக்கும். இல்ல, இது வந்து கேரட் தேங்காய் பொடி. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா தான் பிடிக்குங்கிறதுனால கம்மியா ஸ்வீட் போட்டு 2 தான் பண்ணேன். உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, சரியா? 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பிசைறத விட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்ச மாவுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவிட்டு 15 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. மிக்சி ஜாரில் 1 கேரட்டு, கைப்பிடி அளவு தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்து 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. வாணலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் அரைச்ச கேரட்டு தேங்காவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்குங்க. இப்போது 1/4 கப்பு பொடி வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் சேர்ந்து கலந்து வதங்கி கலர் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஊற வச்ச மாவு 1 உருண்டை எடுத்து கேரட் பூரணத்தை உள்ளே வச்சு முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசா தட்டி தோசைக்கல்லில் போட்டுருங்க. நல்லா வெந்த பிறகு 2 பக்கமும் திருப்பி போட்டு நெய் விட்டு எடுத்தா செம்ம டேஸ்டியான கேரட் போலி ரெடிங்க. இந்த பித்தளை தோசைக்கல் எங்கே வாங்கினேன்னு தானே கேட்குறீங்க? சென்னை பெருங்குடியில் இருக்கிற ரோஷ் குக்வேரில் தாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செம்ம சூப்பராக இருக்குங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க.